ஹாய் ஆல், வெல்கம் டு Samaichaa போச்சு. இன்றைக்கி நம்ம ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ஸ்வீட் ரெசிபி. கம்மியான டைம்லேயே பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் ரவா எடுத்திருக்கேன். ரவா எந்த கப்பில் மெஷர் பண்ணுமோ அந்த கப்லேயே 3/4 கப் சுகர் எடுத்திருக்கோம். இப்போ உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக தேவைன்னா 1:1 ரேஷியோவில் எடுத்துக்கலாம். ரவா 1 கப் எடுத்திங்கன்னா சுகர் 1 கப் எடுத்துக்கலாம். அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ், கேஷ்யூஸ், பாதாம் அண்ட் ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கோம். 25 ml ஆஃப் மில்க் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சுக்கலாம். இதில் நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்க 1 கப் ரவாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரவாவை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதோடய ஸ்மெல் எப்போ வருதோ அப்போ கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட ரவா நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது ரவா சூடாக இருக்கும் போதே நம்ம பவுடர் சுகர் ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் அந்த ஹீட்டில் சுகர் நல்லா மெல்ட் ஆகும். இப்போ நம்ம ரவாவையும் பவுடர் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், லம்ஸ் வராத மாதிரி. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 2 ஸ்பூன்ஸ் கீ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கீ மெல்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் நம்ம கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேஷ்யூஸ் எல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் டர்ன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்மண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை கிரேப்ஸ் சீக்கிரம் ஃப்ரை ஆயிரும், அதனால் நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ரவா அண்ட் பவுடர்ட் சுகரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போது நம்மளோட ரவா மிக்ஸ் ஆறுனதுக்கப்புறம் இதில் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் மில்க் ஆட் பண்ணி பால் ஷேப்பில் உருட்டிக்கலாம். உங்களுக்கு லட்டு பண்ணும்போது உருண்டை பிடிக்கிற கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். இப்போ நம்மளோட சுவையான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் our வீடியோ. எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.